சாயிராம். நம்மால் முடியாது என்று மற்றவர்கள் சொன்னபோதும், ஒருவேளை நம்மால் முடியக்கூடும், நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நமக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும். அந்த குரல்தான் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கும். அந்த குரலின் வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொண்டாலே போதும், மிகப்பெரிய வெற்றி நம்மை வந்து சேரும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய வாழ்வில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளாதே. உன்னோடு உன்னுடைய அசைக்கவே முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. தன்னம்பிக்கையை எப்பொழுதும் உன்னில் வைத்து கொண்டே இரு. ஓடாதே, விழுந்து விடுவாய் என்று சொல்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விழுந்து விடாமல் ஓடு என்று சொல்பவர்கள் இங்கே மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய எதிர்மனையான சொற்களையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அதை காதில் வாங்கவே வாங்காதே. அது உன்னை வாழ்வில் முன்னேற விடாமல் தடுத்துவிடும் அந்த வார்த்தைகளே. இதை புரிந்து கொள். ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிலைத்து இருக்கும். பலர் தந்த அவமானங்களும் சிலர் தந்த துரோகங்களும் தான் உன்னுடைய வாழ்வை செதுக்கும் ஒளியாக இருக்கிறது. எனவே அவமானங்களையும் துரோகங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே. அதுதான் உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும். அதை கொண்டு உன்னுடைய வாழ்வை நீயே செதுக்கிக் கொள்ள பழகிக்கொள். புலி சிலையை செதுக்கும், பிறர் தருகின்ற வழிகள்தான் உன்னையே செதுக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. முயற்சி செய்ய மட்டும் ஒருபோதும் தயங்காமல் இரு என் பிள்ளையே. நீ தொடர்ந்து முயற்சிக்கும் போது முட்கள் கூட உன்னை முத்தமிட்டு செல்லும். ஆம் குழந்தையே, தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எப்பொழுதும் முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. முயற்சியை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ அந்த நொடியே அவனுடைய திறமைகளும் அவனை கைவிட்டு விடுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, வாழ்வில் தோல்வி அதிகமாக வருகிறது, வெற்றி குறைவாக வருகிறதே என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே. வருந்தாதே என் பிள்ளையே. ஒரு செடியில் இலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதில் பூக்கும் குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். உண்மையாக கூட இருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் ஊமையாக இருந்தாலே போதும், ஊமையாக இருந்து விட்டாலே போதும். பல இடங்களில் ஜெயிப்பதற்கும் சில இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் அதுவே ஒரு நல்ல வழியாகவே இருக்கும். தேவைப்படும் இடத்தில் பேசுவதையும் தேவையில்லாத இடத்தில் பேசுவதையும் முதலில் உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். தவறான வழியில் கூட்டத்தோடு பயணிப்பதை விட சரியான பாதையில் தனியாக பயணிப்பதுதான் மிக மிக சிறந்த ஒரு பயணமாகவே இருக்கும். அதுதான் உன் வாழ்வில் வெற்றி பயணமாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையை, தனியாக சிந்தித்து உனக்கான புதிய வழியை கண்டுபிடி. அந்த பாதையில் பயணத்தை செய்து கொண்டே இரு. வாழ்வில் எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் கூட, எத்தனை கைகள் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் கூட, உன் நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் தாங்கி பிடிக்கும். நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நிச்சயமாக
வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதி உனக்குள் இருந்தாலே போதும். வருவது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே தெரியும், நன்மையாகவே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உன்னை அதிகம் தொல்லை செய்வது உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டாலே உன்னுடைய வாழ்வே மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. இதை தவறவிட்டாமல் கேட்டுவிடு. உன் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்கள் நடைபெறுவதை கண்குளிர காண்பாய், கண்குளிர கண்டு மகிழ்வாய். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக பயமும் வேதனையும் படுகிறாய்? எதற்காகவும் கலங்காதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம், அப்பா சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதுமே உன்னுடைய வசம்தான் இருக்கும். நல்ல நேரத்திற்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வாழ்வு இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆசை இருக்கத்தான் செய்கிறது. வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று பல பேருக்கு கவலையாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வு பாடத்தை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. அவசியமே இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். உன்னுடைய பெற்றோர்களை கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். உன்னை பெற்றவர்கள் கடந்து வந்த பாதையை நீ புரிந்து கொண்டாலே போதும். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே விழித்து கொள்ளப் போவதே இல்லை. அவர்கள் கடந்து வந்த பாதையை சரி செய்து அதை புரிந்து கொண்டு அந்த பாதையில் சென்றாலே போதும். உனக்கான வெற்றி வாய்ப்பு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையோடு உழைப்பவன் என்றுமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. இந்த உலகில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் அனைவருமே தங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை உணர்ந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் யாருமே வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீ நம்பினால் போதும். அனைத்துமே உன் வசமாகிவிடும். அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தி நீயும் மிகப்பெரிய வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ள முடியும். வெற்றியாளனாக மாறவும் முடியும். தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி என் பிள்ளையே. தானாக வருவது வெற்றியும் கிடையாது. உன்னுடைய செயல்களால் கிடைப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும் என் பிள்ளையே. வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும். உன் எதிர்காலத்தை நீ எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஆனால் நீ உன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உன்னுடைய பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிவிடும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய்.
நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா?
பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான அற்புதமான எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே மாறிவிடாது, நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வழிகாட்ட, உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல. எதை நினைத்தும் வருந்தாதே, வருத்தப்படாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது, அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே.
நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ துக்கங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும்.